வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து அந்நாட்டு அதிபர் பேச்சு நடத்தினார். தொழில்துறை வளர்ச்சிக்கான ஆராய்ச்சி, மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு திட்டங்களுக்கான நிதியம் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. போதைப்பொருள் புழக்கம் காரணமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பஹ்ரைன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே, ரஷ்யாவின் அலேவிட்னா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்தார். விண்வெளி உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் வர்த்தக ரீதியிலான பயன்பாடு ஆகியவற்றில் இவ்விரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அட்னோக் எரிவாயு நிறுவனத்திற்கும் இடையே எரிவாயு விற்பனை மற்றும் கொள்முதல் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் சூப்பர் கம்ப்யூட்டிங் தொகுதியை நிறுவுவதற்கு இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2032 ஆண்டுக்குள் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை $200 பில்லியன் அதிகரிப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு விக்ரம் மிஸ்ரி கூறினார். இதனிடையே எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உட்பட தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களுக்கும் இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மின்னணு கழிவுகளில் இருந்து அரிய வகை கனிமங்களை சேகரிப்பதற்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது குறித்து பல்வேறு அமைச்சகங்களுக்கிடையே ஆலோசனை நடத்தப்பட்டதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திரு நிதின் கட்கரி, திரு மனோகர் லால், திரு கிஷன் ரெட்டி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் பொறுப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். நகர்ப்புறங்களில் மின்னணு கழிவுகளை கையாளுவதற்கான நடைமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். லைஃப் எனப்படும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்வாதாரம் குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப மின்னணு கழிவுகளை கையாளுவது குறித்து 7 அம்ச கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதையும் திரு பூபேந்தர் யாதவ் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பாண்டுக்கான தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் தமிழக ஆளுநர் திரு RN ரவி தொடக்க உரையாற்றுகிறார். பின்னர் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கி அவர் பேசினார். கல்வியின் முக்கியத்துவம் குறித்து முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மாலை நேர சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மாணவர்கள் சோர்வடையாமல் சிறப்பு வகுப்புகளில் கவனம் செலுத்தும் வகையில் ஊட்டச்சத்து மிக்க சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சேகர் பாபு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதன் காரணமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், இதன் காரணமாக குற்றச்செயல்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 4½ ஆண்டுகால திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள், குடியிருப்பு பகுதிகள், மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சாலைகள் என அனைத்து பகுதிகளிலும் அசாதாரண சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி குற்றச்செயல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாடு முழுவதும் புலிகள் கணக்கெடுப்பு பணி நேற்று தொடங்கியது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த கணக்கெடுப்பு பணிகள் நடத்தப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் இந்த கணக்கெடுப்பு பணிகள் நவீன முறையில் மேற்கொள்ளப்படுவதாக வனச்சரகர் திரு கல்யாணி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். மொத்தம் 80 பேர் நம்ம முண்டந்துறை ரேஞ்சில் மட்டும் கணக்கெடுப்புக்கு போயிருக்காங்க. சர்வே ஃபேஸ் 1 சர்வே. இந்த ஃபேஸ் 1 சர்வேல மேனுவலா நம்ம பார்க்கக்கூடிய இதுவும் அனிமலோட சைன், அனிமலோட கால் தடம் அண்ட் இந்த வறண்டல், அதனுடைய மூமெண்ட்டு, அதனுடைய எச்சம், இதுகளை வச்சு இதில் கணக்கெடுக்கிறோம். அது தவிர ஃபேஸ் 2ல கேமரா, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் கேமரா வச்சுருக்கோம், அது மூலையும் கணக்கெடுக்கிறோம். எல்லாமே பேப்பர் இல்லை, எல்லாமே எம்சேப் மொபைல் மூலம் தான் நம்ம கணக்கெடுக்கிறோம். இந்த கணக்கெடுப்பு பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளதாக திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர் கிருஷ்ணராஜ் தெரிவிக்கிறார். சார், நாங்கள் வெட்டினரி காலேஜ் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த பக்மார்க் எவ்வளோ நம்ம பார்க்குறோம், எச்சம் பார்க்குறோமா, அதை நம்ம அளந்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளைக்கு மினிமம் நம்ம 5 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணோம். மொதல் 3 நாளைக்கு நம்ம கார்னிவோர் சென்சஸ் அப்படின்னு எடுப்போம். கடைசி 3 நாள் நம்ம ஹெர்பிவோர் சென்சஸ் அப்படின்னு எடுப்போம். இந்த அனுபவம் கிடைக்குமான்னு கூட எதிர்பார்க்கல. எங்கள் கல்லூரி ஆசிரியர்களும் ரேஞ்சர் சார்களும் ரொம்ப ஒத்துழைச்சதால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புலிகள் கணக்கெடுப்பு பணியை ஒட்டி அப்பகுதியில் உள்ள அகஸ்தியர், மணிமுத்தாறு அருவிகள், களக்காடு தலையணை, நம்பிக்கோயில் ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. அங்கு நிலவி வரும் உறைபனி காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரையிலான குளிர்காலத்தில் உறைபனி காணப்படும். இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட தாமதமாக பனிப்பொழிவு துவங்கியிருந்தாலும் பனியின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. நகர்ப்பகுதிகள் மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் கடும் குளிர் நிலவுகிறது. அதிகாலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, குதிரை பந்தய மைதானம், தலைக்குந்தா, பைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி அதிகமாக காணப்பட்டது. உறைபனி பொழிவால் இந்த பகுதிகள் வெள்ளை கம்பளம் பொருத்தியது போல் காட்சியளிக்கிறது. கடும் குளிரால் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். இருவரிச் செய்திகள். நேபாளத்தில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அங்கு தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 26ஆக அதிகரித்துள்ளது. சிலியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக 18 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. நீடித்த வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளில் நேர்மையான நிர்வாகம், அறம் சார்ந்த பொறுப்புணர்வு உள்ளிட்ட அம்சங்களை மதிப்பிடும் நடைமுறைகளை முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பின்தங்கிய பகுதிகளில் கடனுதவி வழங்குவதை விரிவுபடுத்துவது குறித்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா ஆலோசனை நடத்தினார். பண்டிகை காலங்களில் விமான கட்டணங்களை பெருமளவு உயர்த்துவது குறித்த வழக்கில் விளக்கம் அளிக்குமாறு விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகத்தை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற ஆற்றுத் திருவிழாவில் பலூன் நிரப்பும் சிலிண்டர் வெடித்ததில் காயமடைந்தவர்களை ஆட்சியர் திரு தர்பகராஜ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். விளையாட்டுச் செய்திகள். பஹ்ரைன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்பரே, ரஷ்யாவின் அலேவிட்னா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இந்தியாவின் ருத்துஜா பூஷ்லே, சீனாவின் ஊஜுவாங் ஜெங் இணையை வென்றது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 61 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து அந்நாட்டு அதிபர் பேச்சு நடத்தினார். தொழில்துறை வளர்ச்சிக்கான ஆராய்ச்சி, மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு திட்டங்களுக்கான நிதியம் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. போதைப்பொருள் புழக்கம் காரணமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பஹ்ரைன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்பரே, ரஷ்யாவின் அலேவிட்னா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.